வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இன்று மே 22, 2025 வியாழக்கிழமை காலையிலே இன்று கனடாவிலே ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கின்றது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், ஓட்டோவாவிலே பார்லிமெண்ட் ஹில்லில், அதாவது பாராளுமன்ற சதுக்க தொகுதியிலே மார்க் கார்னி அவர்கள் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றார். அங்கே இருக்கிற சதுக்கத்திலே, பாராளுமன்ற சதுக்கத்திலே 22ஆம் தேதி மே வியாழக்கிழமை காலையிலே கூடிய அந்த அங்கத்தவர்கள் மத்தியிலே அவர் மன்னர் சார்லஸின் மீது சத்தியம் செய்து சத்திய பிரமாணம் மேற்கொண்டு எம்பியாக பதவியேற்றிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக தேர்வு செய்யப்பட்ட அத்தனை எம்பிக்களுக்கும் சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. I do swear that I will be faithful and bear true allegiance to His Majesty King Charles III. Je jure Je jure que je serai fidèle que je serai fidèle et porterai vraie allégeance à Sa Majesté and have Sa allegiance Majesté to Your le roi Majesty, Charles III. le roi King Charles III. Congratulations. There we go. This makes it. Good. You might want to hold the pen. Hold the pen up. There you go. Just like that. As if you're signing like and this. I'll take a few photos. There we go. And I'll let you take some photos just Here's yourself. 20. Alors, c'est une grande honneur pour moi. Est-ce que j'ai It's a dit- great honor for myself. Not that you clearly need it, but this is your MP pin to There we facilitate go. your access to the Hill, and one for your spouse as well. Look at that. Thank you, Chief. There you go. இந்த சத்திய பிரமாணத்துக்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்த்து விடுவோம். உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 28, 2025 கனடாவிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதன் மூலம் லிபரல் மிக பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று கன்சர்வேட்டிவ் கட்சியை தோற்கடித்து ஆட்சியை பிடித்தது. ஆகவே அதன் மூலம் மார்க் கார்னி அவர்கள் உத்தியோகபூர்வமாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவருடைய முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் யுஎஸ்ஏனுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் இடம்பெற்றது. அதன் பின்னர் அவர் இத்தாலிக்கு பிரயாணம் செய்திருக்கிறார். போப்பாண்டவரை சந்தித்திருக்கிறார். இன்னும் பலரை சந்தித்திருக்கிறார். அதனுடைய சந்திப்புகளுடைய விடயங்கள், பேசப்பட்ட விடயங்களை இன்னொரு பதிவினூடாக பார்ப்போம். அந்த பின்னணியிலே அவர் திரும்பி இன்று அவர் சத்திய பிரமாணம் மே 22 சத்திய பிரமாணம் மேற்கொண்டிருக்கின்றார். இதன் பின்னணியிலே என்ன நடக்கப் போகின்றது என்று பார்த்தால், இந்த சத்திய பிரமாணத்துக்கு பின்னர் அவருக்காக அந்த தோள்பட்டையிலே அணிகின்ற அந்த சின்னம், அந்த சிம்போல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழமையாக பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் சிறப்பு சலுகைகளுக்காகவும் வழங்கப்படுகின்ற அந்த பட்டி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை அவர் பெற்றிருக்கின்றார். இதன் பின்னர் அவர் அங்கிருக்கின்ற மெம்பர்ஸ், அந்த தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் அனைவருக்குமே அவர் நன்றி தெரிவித்து தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கின்றார். இந்த பின்னணியிலே வருகின்ற திங்கட்கிழமை பாராளுமன்றம் 45வது கனடாவினுடைய பாராளுமன்றம் முதல் முறையாக ஓட்டோவாவிலே பாராளுமன்ற சதுக்கத்திலே, அதாவது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சதுக்கத்திலே ஒன்று கூட இருக்கின்றது காலையிலே. அந்த ஒன்று கூடலில் முதலாவது சம்பிரதாய நிகழ்வாக என்ன நடக்கப் போகின்றது என்று பார்த்தோம் என்றால், நாடளாவிய ரீதியில் அனைத்து தொகுதியிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட அத்தனை உறுப்பினர்களும் ஒன்று கூடி தமக்கான சபாநாயகரை தேர்வு செய்கின்ற நிகழ்வுதான் முதலாவதாக இடம்பெற இருக்கின்றது. லிபரல் கட்சிதான் அதிகளவு ஆசனங்களை வைத்திருப்பதனால் அந்த கட்சியிலிருந்துதான் ஒரு சபாநாயகர், புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட போகின்றார். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியும் அதற்குரிய நபரை நிறுத்துமா என்று பார்த்தால் இன்னும் இதுவரை ஊகித்த தகவல்கள் இல்லை. ஆனால் நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் லிபரல் கட்சியில் தான் அதிகளவு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே
திங்கட்கிழமை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸிலே வந்து கூடி அனைத்து உறுப்பினர்களும் கூடி தங்களுடைய 45வது புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய ஒரு புதிய சபாநாயகரை தேர்வு செய்வார்கள். அந்த நிகழ்வு சம்பிரதாயமாக தெரிவு செய்யப்பட்டு கூடி கலைந்துவிடும். திங்கட்கிழமை 27ஆம் தேதி மே செவ்வாய்க்கிழமை தான் உத்தியோகபூர்வமாக இந்த சபாநாயகர் தலைமையிலே வந்து 45வது பாராளுமன்றம் முதல் முறையாக கூட இருக்கின்றது. ஆகவே 26ஆம் தேதி கூட இருப்பது வந்து தங்கள் சபைக்குரிய சபாநாயகரை தேர்வு செய்வதற்காக. ஆனால் 27 மே செவ்வாய்க்கிழமை காலை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸிலே வந்து அனைத்து உறுப்பினர்களும் ஒரு புதிய சபாநாயகர் தலைமையிலே ஒன்று கூட இருக்கிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான நிகழ்வு அரங்கேற இருக்கிறது. அது சம்பிரதாய நிகழ்வு. கனடிய பாராளுமன்றத்திலே என்ன நிகழ்வு என்றால், பிரித்தானிய முடிக்குரிய இளவரசர் சார்லஸ் அவர்களுடைய அக்கிராசன உரை, சிம்மாசன உரை அங்கே நிகழ இருக்கின்றது. அந்த செனட் சபையினுடைய சேம்பர் என்று சொல்லப்படுகின்ற பிரத்யேகமான அரியணையிலே இருந்து அவர் அந்த அரியணைக்குரிய உரையை ஆற்ற இருக்கின்றார் மெம்பர்ஸுக்கு. அந்த புதிய பாராளுமன்றத்திற்கு அந்த உரையை சிறப்புரையை ஆற்ற இருக்கின்றார். அதை சொல்வது சிம்மாசன உரை அல்லது அக்கிராசன உரை என்று இலங்கையிலே அழைப்பார்கள். அந்த உரையை அவர் முடிக்குரிய மன்னராக இருந்து ஆற்ற இருக்கின்றார். அது வரலாற்று சிறப்புமிக்க உரையாக அமையப் போகின்றது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய 51வது மாநிலமாக கனடாவை இணைப்பேன் என்று அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்ற நிலையிலும் சூடுரைக்கின்ற நிலைமையிலும் வந்து இது பிரித்தானிய முடிக்குரிய நாடுதான் இந்த கனடா என்கின்ற வரையறைக்கு உள்ளே வந்து அதை வலியுறுத்தும் முகமாக இந்த புதிய 45வது பாராளுமன்றத்திலே வந்து சார்லஸ் வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்த இருக்கின்ற இடத்திலே வந்து ட்ரம்புக்கான பதிலடிகளும் கொடுப்பாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த 51வது மாநிலமாக இணைக்கின்ற பின்புல கருத்திலே சார்லஸ் மன்னனுடைய உரை வந்து மிகவும் உற்று நோக்கத்தக்கதாக உலக அரசியல் வட்டாரங்களே பார்க்கப்படுகின்றது. இதற்காக இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்காக சார்லஸ் மன்னர் அவர்கள் திங்கட்கிழமை காலை கனடாவுக்குள்ளே ஒரு குறுகிய கால பிரயாணமாக வந்தடைகின்றார். மன்னர் கமிலா அவர்களுடன், மகாராணியார் கமிலா அவர்களுடன் அவர் வந்து சார்லஸ் மன்னர் வந்தடைய இருக்கின்றார். திங்கட்கிழமை அவருக்குரிய வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்கனவே அரசின் ஏற்பாட்டிலே நிறைவடைந்திருக்கின்றன. ஆகவே பார்ப்போம், திங்கட்கிழமை 26ஆம் தேதி கூடி எந்த புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்க போகின்றார் என்பதையும் பார்ப்போம். பின்னர் செவ்வாய்க்கிழமை சார்லஸ் மன்னருடைய உரையையும் அக்ராசன சிம்மாசன உரையை பற்றியும் பார்ப்போம். அதன் பின்னர் இந்த புதிய பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதையும் பார்ப்போம். தொடர்ந்தும் தொடர்பேறுங்கள். மீண்டும் புதிய தகவல்கள் கூடாக சந்திப்போம். வணக்கம். என்று உங்கள் மது.